ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம். அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ம் ஏன்னா இபிஎஸ் என்ன நினைத்தாருன்னா, கட்டாயமாக இந்த விஜயோட இது நமக்கு பாதிக்காது, டிஎம்கே தான் பாதிக்கும். ஒரு தொங்கு சபை வந்தாலும் நம்மகிட்ட நம்பர்ஸ் நிறையா இருக்கும், நம்ம கவர்மெண்ட் வந்துரும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீட்பேக்கும் இருந்தது. பட் அகெயின் சேம் ப்ராப்ளம், அந்த ஃபீட்பேக்கில் பர்செப்ஷனல் ரியாலிட்டி வரல. அவங்க 3வது இடத்துல இருக்காங்கன்னு அவங்க நினைச்சு பார்க்கல. 3வது அதுல என்ன இடத்துல யாருமே நினைச்சு பார்க்கல சார். அதுதான் பியூட்டியே. ஆமா, ஏன்னா இந்த ஃபைட் அதாவது தொங்கு சபை ஆனா அதிமுக ஃபார்ம் பண்ணும், அப்படிதான் நம்ம பேசிட்டோம். ஆமா. ஆனா பட் நமக்கு இப்ப என்ன புரியுதுன்னா, அந்த மாதிரி இல்லை. அதுல காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பலமுறை நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மேட்டரை வச்சு. நீங்களும் பலமுறை கேட்டிருக்கேன், ஏன் இபிஎஸ் இப்படி இருக்காரு, ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணல, ஏன் ஒருங்கிணைப்புன்னு வரும்போது ஏன் இவ்வளவு எதிர்க்கிறாரு. செங்கோட்டையன் கூட கடைசியில் ஒரு முயற்சி பண்ணாரு. கடைசியில் செங்கோட்டையன் கட்சி விட்டு வெளில போக முடியாச்சு. யாரெல்லாம் அவர் ஒருங்கிணைப்பு இது பண்ணவொடனே அவர் சொல்றாரு, இல்லை கட்சி விட்டு வெளில போனோம். அண்ட் ஹீஸ் ரெஃப்யூசல் டு அக்செப்ட் ஓபிஎஸ். அப்புறம் அந்த மாதிரி போனோன்னு என்ன ஆச்சு பாருங்க, இவருக்கு எனிமீஸ் அதிகமாயிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ரைவல்ஸ், உங்களுக்கு கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாம் கட்சியோட தொடர்புல இருந்தாங்க, வெளியில தள்ளப்பட்டவங்க சொல்லலாம். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா உங்களால தட் இஸ் a ரிசல்ட். இன்னைக்கு அதிமுக நிலைமைக்கு காரணம், இபிஎஸ் மே பி வெரி டேலண்டட் லீடர், பட் அவர் அதை எல்லாரையும் அகாமடேஷன் பண்ணாதனால இது பாருங்க, பல முறை பிஜேபி தலைமை தரப்புல இருந்து சொல்லப்பட்டது, why don't you take everybody along, எல்லாரையும் சேர்த்துக்கங்க. பட் அதை அவர் ஏத்துக்கல. அவர் ஒரே ஒரு தலைவர்கிட்ட தான், அதை டிடிவி தினகரனோட இது பண்ணிட்டார், பேட்சப் பண்ணிட்டார். தட் இஸ் the only leader with whom he was willing to work, because he did not see threat from டிடிவி. ரைட். ஏன்னா அவர் தனியா அமமுக ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அதனால he did not see it as a threat. அதுக்கு பிறகு கூட பாருங்க, அதுக்கு பிறகு அவர் செய்த தவறு என்ன நான் சொல்றேன்னா, பிறகு செய்த தவறு என்னன்னா, உடனே மூட புரிஞ்சுட்டு இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த ஆப்போசிஷன் நெரேட்டிவை டிஎம்கே கையில் எடுத்துட்டாங்க. அதாவது என்ன, தொங்கு சபை மக்கள் தீர்ப்புக்கு எதிர்த்து போக நாங்க விரும்பல, ஆளுநர் ஆட்சியை நாங்க விரும்பல, பேக்டோர் ரூல் பை பிஜேபி நாங்க விரும்பல, ஆகையால் எங்க அலையன்ஸ் பார்ட்டிஸ் அலோவ் பண்றோம், அவங்கள சப்போர்ட் பண்றதுக்குட்டாங்க. இந்த பொசிஷன் அவர் எடுத்துட்டு இருக்கலாமே எடப்பாடி. நிச்சயமா. பாருங்க, அவருக்கு கிடைத்த ஓட்டுகளும் அவர் கட்சி கிடைத்த ஓட்டு டிஎம்கே எதிர்த்து ஓட்டு தானே. ஆமா. அப்ப டூ பார்ட்டிஸ், டிவிகே காட் மோர் சீட்ஸ் அப்போசிங் டிஎம்கே, நிச்சயமா. ஏடிஎம்கே ஆல்சோ காட் சீட்ஸ் அப்போசிங் டிஎம்கே. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கலாமே. நிச்சயமா. அந்த நெரேட்டிவ் அவரால் சீஸ் பண்ண முடியல. என்னன்னா, அவருக்கு இன்னும் அந்த இதை புரிஞ்சுக்க முடியல, தட் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, இதை டாக்டிக்கலா நம்ம போனோம்னு. அதுல அவர் என்ன பண்ணாரு, டாக்டிக்ஸும் போச்சு, ஸ்ட்ராட்டஜியும் போச்சு. அதே நேரத்தில் பாருங்க, அதே நேரத்தில் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணவங்க, விஜய் தரப்புல விஜய் கட்சியில் இருக்கிறவங்களும் முயற்சி பண்ணாங்க. ஏன்னா திமுக முதல் நாள்ல அதை வரவேற்கிறோம் மக்கள் தீர்ப்பு அப்படின்னு, அடுத்த நாள்ல இருந்து ஒரு உதயநிதி ஒரு கங்கணம் கட்டின்னு ஆரம்பிச்சார், விஜய் வரக்கூடாதுன்னு. அப்ப என்னெல்லாமோ ஃபார்முலா ஃப்ளோட் பண்ணப்படுறது, அண்ட் அது ஃபார்முலா ஃப்ளோட் பண்ணப்படுறதுங்கிறத இப்ப திருமாவளவனே ஒத்துட்டு இருக்காரு. ஒரு தரம் எடப்பாடியை முதல்வராக்குவது, பின்னாடி டிஎம்கே சப்போர்ட் கொடுக்கறது, அதுக்கு திமுகலே எதிர்ப்பு. இப்ப கனிமொழி போலவங்கெல்லாம் சொன்னாங்க, இது என்னது, இது என்ன ஒரே ஹராக்கிரி பண்ணணுமா, அதுக்கப்புறம் திமுக ஃபியூச்சர் அரசியலே இல்லாம போனோமா. ஆமா, நிச்சயமா. ஏன்னா I'll be quitting the partyன்ற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. சோ அந்த மாதிரி வந்த உடனே எம்எல்ஏஸ் காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா பாருங்க, அதிமுக எல்லாமே நிறைய செலவழிச்சாங்க பணம். ஏன்னா அவங்க என்ன பாருங்க, 5 ஆண்டு காலம் இல்லை, நம்ம
சரி இனிமையாவது நம்ம ஃபியூச்சருக்கு எதாவது பண்ணணும் அப்படி சொல்லி அவங்களும் இறங்கினாங்க. பட் இபிஎஸ் இது ஸோ ஒரு ஸ்பிளிட் மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. அதில் இவர் என்ன பண்ணார், இப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாயிருக்கோ நான் தர்றேன், இதுக்காக அந்த சைடு போகாதீங்கன்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இதில் அதிமுக எம்எல்ஏ இருக்க லீபா ரோஸ் இவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. மாமியார் மாப்பிள்ளை ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுப்போமே, ஒரு ஸ்டாண்ட் பை. அந்த ஸ்டாண்ட் பை வந்தோடனே இவங்க பயந்துட்டாங்க, இந்த சோ கால்ட் சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ். இப்போ நம்ம இந்த சப்போர்ட் கொடுக்கலன்னா அவங்க உள்ள வந்துருவாங்க. கரெக்ட். அண்ட் ஓட்டில் தெரியப்பட்டது. பட் அட் த சேம் டைம் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸில் கிளியராக இருக்குது. அவங்க ஸ்பிளிட் பாருங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கிளியராக இருக்குது. ஒரு கட்சியில் ஸ்பிளிட்டுங்கிறது கிடையாது. ஒரு ஒரு கட்சி பிரிஞ்சு போச்சு கிடையாது. உங்களுக்கு 9th ஷெட்யூலில் வருது என்ன, சாரி 10th ஷெட்யூலில் வருது என்னன்னா இதுதான். அதாவது எய்தர் கட்சி 2/3 நேரம் போய் அங்கே மர்ஜ் ஆனோம், இல்லைன்னா அண்டு அப்படி ஒரு தனி செட்டப் ஆனால் அந்த கட்சியோட லெஜிஸ்லேட்டிவ் விங் as well as the மெயின் பார்ட்டி. கரெக்ட். அது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்ச வேண்டாம். ஹீ டிட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன், ஏன்னா அவங்களோட அவங்க அமைச்சராக்கி தான் இவங்க வெளில போயிருப்பாங்க இந்த 8 பேர். கரெக்ட். நமக்கு ஆல்ரெடி 120 வந்துருச்சு. முதல்ல டிஎம்கே சைலன்ஸ் பண்ணுவார், அது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜியாக போச்சு பாருங்க. அடுத்த நாள் இப்போ திமுக தரப்புலேருந்து அட்டாக் ஆரம்பிச்சிடுது விசிகே மேலே. ஐயூஎம்எல்லை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உள்ள குறுக்கும் ஐயூஎம்எல்லும் போயிட்டாங்களேன்னு இருக்கும். ஐயூஎம்எல்லை பற்றி சொன்னால் எங்கேயாவது நமக்கு ஃபியூச்சரில் அந்த சிறுபான்மையர் ஓட்டு இஸ்லாமியர் ஓட்டு அஃபெக்ட் ஆகிடுமேன்னு பேசாமல் இருப்பாங்க. பட் விசிகே மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் விசிகேயோட லைன் கிளியர், நாங்கள் எப்போதுமே ஆட்சி பாதி அதிகாரம் பாதின்னு, அதிகாரம் பாதிங்கிறது எங்களோட இது. அண்ட் ஆல் தலித் பார்ட்டிஸ், அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அரசியல், நீங்க மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க, ஆட்சியில பங்கு வங்கினாதான் நம்மளோட சமுதாயம் முன்னேற முடியுங்கிறத எல்லா பார்ட்டி பயவத்தி பண்ணாங்க. காஞ்சிராம் அதே தான் சொன்னாரு, அவங்க குரு. மகாராஷ்டிராவில் நீங்க எல்லா ரிப்பப்ளிகன் பார்ட்டிஸ் எல்லாம் பாருங்க, எல்லா பார்ட்டிஸும் அதே லைன் தான். தலித் தலைவருக்குள்ள, தலித் சமுதாயத்துக்குள்ள த இஷ்யூ இஸ் நமக்கு, ஏன்னா அது கிடைச்சாதான் அந்த சமுதாயத்துக்கும் ரெகக்னிஷன் இருக்கு. அதுல இந்த தரம் பாருங்க 8 பேர் இருக்காங்க மினிஸ்டர்ஸ். ஆமா சார். தட்ஸ் a big achievement. That's a big achievement. So இவ்வளோ நம்ம பேசுற நிலைமையில இன்னைக்கு பொது செயலாளரா எடப்பாடியார் கண்டினியூ பண்றது கரெக்டு நீங்க பாக்குறீங்களா சார்? அவர் வெளியே போறது தான் வந்து, ஏன்னா 100 மேல இருக்கிற தொகுதியில் வந்து டெபாசிட்டே போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுற இந்த நிலைமையில இன்னைக்கு வந்து அவர் பொது செயலாளரா தக்க வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க அந்த அந்த ஒரு கொஸ்டின்? இல்லைங்க, அவர் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, தன் பொசிஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, கட்சி கையை விட்டு போக விட மாட்டேங்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில வந்து இப்ப இந்த 25 பேர் கூட வந்துட்டோம். சரி, சட்டம் கிட்டானா திருப்பி கோர்ட்டுக்கிட்டு அலையணும். ஆமா. ஆல்ரெடி இது ரெட்டைல மேட்டரை இப்போ டெம்பரரியா தான் ஐபிஎஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் சிக்னல் என்ன இருக்குதுன்னா, இப்போதைக்கு வந்து விஜய்க்கு நம்ம இது தேவையில்லை. ஒரு ஆண்டு காலம் பிறகு அடுத்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வந்தது வச்சுக்கோங்க விஜய்க்கு, அப்போ ஒரு புது சந்தர்ப்பம். அதுக்குள்ளால மற்ற லீடர்ஸும் இப்போ இப்போ தேர்தல் முடிந்த உடனே எடுக்கிற முடிவுனால இப்படி இருக்குது. அண்ட் இபிஎஸ்சி புரிய வைக்கலான்னு ஒரு புது நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, சரி. சம் பீப்புள் ஃபீல் வாட் ஐ ஹியர். சரி, அவரை இப்போதைக்கு அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா நடுவில் பாருங்க, இபிஎஸோட மகன் மிதுன், நம்ம உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அதான் இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இப்போ நம்ம வேலுமணி போல தலைவர்கள், நம்ம சண்முகம் எல்லாம் என்ன, நாங்க இதை தான் எதிர்த்தோம், திமுகவோட ஆட்சி பண்ணணும்னு நினைச்சது தப்பு. இது கேடருக்கு புரியல சார். ஆமா. பட் இந்த ஆனா வந்து இன்னைக்கு சிவி சண்முகமா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இன்னைக்கு தாவேகா பக்கமும் போக முடியல, இப்போ அதிமுக பக்கமும் போக முடியல. அதிமுக வந்து சொல்லிட்டாங்க, இந்த 5 பேரை நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம். சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, லீமா ரோஸ், அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர், இவங்களை நிச்சயமா எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்கறது? அவங்க இப்போ அந்தரத்தில் விடப்பட்டிருக்காங்க.
ம். ஏன்னா விஜய் என்ன சொல்ல விரும்புறேன்னா என்னன்னா, ஏன்னா அவர் எல்லா லீடர்ஸையும் பார்த்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. ம். என்ன நம்புங்க, ம். என்ன கட்டாயம் நம்புங்க, நான் இந்த நேரத்தில் உங்களை இது பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ நமக்கு கிடைச்ச ஆல்ரெடி 120 இருக்கு அவர்கிட்ட. ம். ஏன்னா ஆமா. விஜய் கொண்டு தெரியுங்க, இந்த கட்சிகள்லாம் வெளியில போய் அவர் நேரம் தேர்தல் சந்திக்க தயாராகிடுவார். ம். இதுக்கு மேலே வரும். ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க என்னன்னா, விஜய் முதல்வராகிறத பிடிக்கல திமுகக்கு. அது தடுக்கிறதுக்கான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சூஷமெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ம். கான்ஸ்பிரசிஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ அவர் திருப்பி மேண்டேட் கேட்டால் திருப்பி அவருக்கு கொடுத்துருவாங்க, இன்னும் அதிகமாக கொடுத்துருவாங்க. ஆமா, நிச்சயமா. ம். பிகாஸ் தே ஃபீல் தட் திஸ் டிஎம்கே இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம் ஃபார் ஹிம். ஸோ ஆகையால அந்த அது ஒரு பக்கம் இருக்குது. ம். அதாவது என்னங்க, மெஜாரிட்டிங்கிறது, அதாவது ஒரு பல பரீட்சைன்னு வரும்பொழுது அவையில பாதி வெளியில பாதி நம்ம எடுத்துக்கணும். ரைட். அவைக்குள்ள நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், இந்திய அரசியல் சட்டம் பொறுத்தப்பட்டும். ம். ஆனா அவைக்கு வெளியில இருக்கிற மெஜாரிட்டி இருக்கு பாருங்க, அது இம்பாக்ட் பண்ணிருக்கு இன்சைட். அதனால தான் யாரும் எதிர்க்க முடியல. ரைட். ம். ஒரு ஆண்டு காலத்துக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது விஜய்க்கு. அதே மாதிரி அதிமுக ஸ்டெடியா இருக்கும் நீங்க பாக்குறீங்களா சார்? அதிமுகன்ற ஒரு கட்சியே இனிமேல் இருக்காது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுங்க, அடுத்த தேர்தல் சந்திக்கிறதுக்கான ஒரு இது இல்லை இப்போ. ஓகே. ம். இப்போ லோக்சபா தேர்தலா இருக்கட்டும், இல்ல அடுத்த சட்டசபை தேர்தலா இருக்கட்டும், ம். மீண்டும் இதே தலைமையில அவங்க சந்திக்க முடியாது, சந்திக்கவும் மாட்டாங்க. ஆனா தற்சமயத்துக்கு ம். கட்சியோட ஒரு இது தேவை, யூனிட்டி தேவை. இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இன்னும் எப்படியும் 6 மந்த்ஸ்க்குள்ள வருமே சார். அது என்ன சார்? இல்ல அது வரும், அதான் சொல்றேன். அதுக்குள்ள நீங்க பல மாற்றங்கள் பார்க்கலாம். ஓகே. ம். இப்போ இது பாருங்க, விஜயோட கட்சி ஸ்ட்ரென்த் கெயின் ஆக, கவர்மெண்ட் கெயின் ஆக, கவர்மெண்ட் இப்போ ஆட்சி இப்போ இனிமே ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆமாமா. இதை பிக்கப் ஆக மக்கள் மத்தியில பாருங்க, இவர் 2-3 இப்போ ஆல்ரெடி எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தான் அவர் ஒன்னொன்னா பண்ணிட்டு போறாரு. ம். இப்போ ஃபர்தரா இன்னும் பல விஷயம் பண்ண பார்க்குறாரு. ஆச்சு, டெல்லி வரத்துக்கு இருக்காரு, பிரதமரை சந்திப்பாரு. சப்போஸ் ஒரு புது ஈக்குவேஷனோட பிரதமரோட டீல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பெண்டிங் மேட்டர்லாம் கொஞ்சம் கிளியர் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, பொலிட்டிக்கலா அவர் ஸ்ட்ரென்த் ஏறும். ஓகே. பட் ஆனா ஒண்ணு நிச்சயம், கவர்மெண்டோட சொல்லுங்க சார். ஆனா ஒண்ணு நிச்சயங்க, ஆப்போசிஷன் அலைன்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. ம். ஆமா. ம். இப்ப மீண்டும் ஸ்டாலின் அதை கிளைம் பண்ண முடியாது. எங்க தேவையில்ல அது ஓடுறதுங்கிறத இப்ப இனிமே சொல்ல முடியாது இல்ல. ஆமா, நிச்சயமா. ம். சார், ஆனா இப்ப என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, இப்ப தாவேகா அவங்களோட ப்ராமிசஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த ஒரு நல்ல உறவு இருக்கணும். இவர் காங்கிரஸை கம்ப்ளீட்டா உள்ள கொண்டு வந்துட்டாரு. அது நிச்சயமா பிஜேபிக்கு இரிட்டேஷனாக தான் சார் இருக்கும். பிகாஸ் காங்கிரஸ் இல்லாத காங்கிரஸ் முக்து பாரத் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சார் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அத அவர் பாருங்க, ஒரு விஜய்ட்ட நான் பார்க்கறது ஒரு நல்குணம் என்னன்னா, பை நேச்சர் ஹி இஸ் அ சைலண்ட் பர்சன். ஓகே. அனாவசியமாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம்ங்கிற டைப் அவர். அண்ட் நமக்கு கேள்வி வர தகவல் டெல்லியில வருது என்னன்னா, he doesn't want controversies. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் கொடுத்துக்கிற நான் வேலை வாய்ப்பாக அதிகரிச்சுட்டானா, மக்களோட உடல் நலனுக்காக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டானா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணா, மகளிருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டா, இது மாதிரி ஒரு 10 விஷயம் வச்சிருக்காரு. இதை பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, அவர் முதல் நாளே சொன்னார். முதல் நாளே நீங்க பார்த்தீங்கன்னா ஓத் எடுத்த பிறகு என்ன சொன்னாரு, ஒரு 10 விஷயம் இருக்குது, எது டைரக்டா பப்ளிக்கோட லைஃபை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு பெரிய அலோகேஷன் தேவையில்லை, பெரிய பணம், அதுக்கு நிதி உதவி தேவையில்லை. அதுக்கு பிறகு வர வேண்டிய விஷயம் எனக்கு தோணுது என்னங்க, பிரைம் மினிஸ்டர் பார்த்த பிறகு, இவர் பிரைம் மினிஸ்டர் புரிஞ்ச பிறகு, பிரைம் மினிஸ்டர் இவரை புரிஞ்ச பிறகு, இதோட பேரலல் நான் உங்களுக்கு சொல்றேன். 2016 பினராயி விஜயன் முதல் முறையாக கேரளத்துக்கு முதல்வரான போது அவரோட மீட்டிங் வித் பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, அதுல இதே வந்தது. பொலிட்டிக்கலி தே மே பி டிஃப்ரெண்ட், பட் ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சுக்கணும். அதை இண்டிகேஷன் அன்னைக்கே கொடுத்தாரு. 10ஆம் தேதி சிஎம்ஆர் என்ன சொன்னாரு, நான் மறைமுகமாக யாரையும் போய் பார்க்க மாட்டேன், நேரடியா பார்ப்பேன், தமிழ்நாடு நலனுக்காக பார்ப்பேன், தமிழ்நாடு வளர்ச்சிக்காக பார்ப்பேன் சொல்லிட்டாரு.
ஸோ டோன்ட் மேக் இஷ்யூ அவுட் ஆஃப் தட். ஓகே. ஸோ எனக்கு தோணுது அவர் பாருங்க நரசிம்மராவ் மாதிரி பேசாமல் இருப்பார், மன்மோகன் சிங் மாதிரி. ஆனால் இப்போ மன்மோகன் சிங் நரசிம்மராவில் வீண்டாக கான்ட்ரவர்சியில் மாட்டிக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், நிச்சயமா. இப்போ அவங்க அமைச்சர்களுக்கும் சரி, அவங்க சட்டசபை உறுப்பினர்களும் இதே மெசேஜ் தான். நீங்கள் சும்மா ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க, மக்கள் நலனை பற்றி பேசுங்க, மக்கள் நல திட்டத்தை பற்றி பேசுங்க, நம்மளோட டிவிக்கு வாக்குறுதிகள்லாம் எப்படி இது பண்ணுவோம், இந்த லைனில் போனால் வச்சுக்கோங்க. தேர்தல் நேரத்தில் நீங்கள் பாஜக பற்றி பேசினா போருமே. நிச்சயமா நிச்சயமா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். பாஜகன்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் இப்போ பாஜக ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் வந்து அண்ணாமலையும் இனிமேல் திருப்பியும் ஒரு உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லாட்டினா அவர் வந்து சென்ட்ரலில் எடுத்துகிட்டு போகிறாங்களா? ஏன்னா வந்து ஆந்திராவில் ராஜ்யசபா எம்பி கொடுத்து அவரை சென்ட்ரலுக்கு கூப்பிட்டு போகிறதா வேறப்பா சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ நான் கேள்விப்படுறது என்னன்னா, அமித்ஷா தமிழ்நாடு தலைவர்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து பொறுத்து பார்க்கணும், நான் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அதனால தான் பாருங்க ஹவுஸில் அவங்க அப்ஸ்டெயின் பண்ணாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் 2 பேர் தான் அப்ஸ்டெயின் பண்ணாங்க. ஆமாம். பாக்கி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, இல்லை ஓட்டு எதிர்த்து போட்டாங்க, அதில் வெளிநடப்பு பண்ணாங்க. திமுக வெளிநடப்பு. ஆமாம். இதுல என்ன எனக்கு தோணுதுங்க, பிஜேபி தமிழ்நாட்டில் எத்தனையோ முயற்சி பண்ணி 2016, 14, 16, 21, 19 இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன தோணுதுன்னா, நமக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக பிளானை மாற்றி ஆகணும். சரி. அதுக்கு நியூ கிராப் ஆஃப் லீடர்ஸ் வேணும், புது லீடர்ஸ் வேணும். அதனால் எனக்கு தோணுது தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஆனால் அது அவசரத்தில் பண்ண போகிறதில்ல. they are not going to do it in a hurry, but it will take time. அதே நேரத்தில் டாக்டர் கணேஷ், பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப்போட கவனம் இப்போ தமிழ்நாடு மேலே இல்லை, அவங்க கவனம் உத்தரப்பிரதேஷ் மேலே. ஏன்னா அங்கே தேர்தல் வருது. உத்தரப்பிரதேஷில் தேர்தல் 2027 சட்டசபை தேர்தல் வெரி வெரி குரூஷியல் ஃபார் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஏன்னா 27 பிறகுதான் 29 பற்றி நம்ம சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி. அதை தவிர்த்து உத்தராகண்டில் வருது, பஞ்சாபில் வருது, மணிப்பூரில் வருது, கோவாவில் வருது. ஸோ அடுத்த ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதை ஃபோக்கஸ் இப்போ முழுக்க உத்தரப்பிரதேசம். அதனால் தமிழ்நாடை பற்றி இப்போ உடனடியாக தமிழ்நாடை பற்றி இது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ பிஎல் சந்தோஷ் போனார், கோயம்புத்தூர் போனார், எல்லா கேண்டிடேட்ஸும் சந்தித்து பேசினார், ஃபீட்பேக்கெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாது, ஏன்னா அவங்க பிஜேபியில் ஒண்டி ஒரு இடத்துல தோத்து போனோடனே அப்படியே விட்டுற மாட்டாங்க. அடுத்த தேர்தல் வருது, அதை பற்றி ஸ்டடி பண்ணி இனிமேல் நாம் என்ன செய்யணும், எங்கே நமக்கு கேப் கிடைக்குது, எங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, டிவிக்கே ஆட்சி வந்தாச்சு, ஆனால் எதிர்கட்சி ஸ்பேஸில் பாருங்க, திமுகவுக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை, அதிமுகவுக்கும் பெருசாக இல்லை. ஸோ மக்களுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு வரும் பொழுது அதுக்கு பிஜேபி தயார் பண்ணணும். ஆனால் அந்த தயாரிப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு லீடர்ஸை மாற்றினா வராது, ஒரு புது இதை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஆகணும். நிச்சயமா சார், நிச்சயம். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.